அனு, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அம்மா நீ கொஞ்சம் உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். ம். சொல்லு சந்தோஷ். அனு, என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமா? எங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப வா. ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சாரி எடுக்கணுமே. போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ப்ளீஸ் அனு. சரி வா போலாம். ஆமா, போலாம். இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு போறான்? மாப்ள, இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? இதான் சரியான டைம். நீ முதல்ல போய் தங்கச்சி கூட்டு வா. போ. சரிம்மா, சீக்கிரம் போடா. எம்மா, சீதா ஆண்டி 10 புடவை எடுத்திருக்கீங்களே, என்னால காசு கொடுக்க முடியாது, நீங்களே கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவ? டேய், அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்கடா. அவங்க பெரிய பணக்காரங்க. சொல்லிட்டா என்ன பண்ணுவ? இரு, இப்பவே டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். மிஸ்ஸஸ் சீதா, சொல்லுங்க. நான் ஜஸ்ட் 10 sarees தான் எடுத்திருக்கேன். how muchன்னு சொன்னீங்கன்னா I arrange pay. டேய், உன்கிட்ட டாலர்ஸ் இருக்குல்ல? வடபள்ளியில வாங்கின $2 தான் இருக்கு. நாட்டி. ஏங்க, நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க பணம் கொடுக்கலாமா? ஓ, நானே கொடுக்கறேன். நோ நோ நோ, இங்க பாருங்க, எங்க கிட்ட டாலர் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே உடனே பே பண்ணிடுறோம். பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் இன்னொரு 2 sarees எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. ஏன்னா அமெரிக்கால இது மாதிரி சாரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அபி, அனு வாமா, உட்காரு. இருடா, உட்காரு. அத்தை, இந்தா, இத பாரு. இந்தா தம்பி, அந்த புடவை எடுங்க. இது நல்லா இருக்குல்ல? இந்தாங்க. அனு, இத பாருமா. சம்மந்தி, இத வந்துடுறேன். சரி சம்மந்தி. இந்த படம் நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. தம்பி, சொல்லுங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எதுக்கு அத்தை? அபிக்கு உங்க அம்மா கையால ஒரு புடவையாவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா நீங்க எப்படியோ அனுவை அனுப்பிட்டு அபி அனுவா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, இது அபிக்கும் எனக்கும் நடக்க போற மேரேஜ். இந்த மேரேஜ்ல நியாயமா அபிக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே அபிக்கு கிடைக்கும். அவ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா எப்படியாவது கிடைக்க வைப்பேன். அபி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இல்ல அத்தை, அபியை மேரேஜ் பண்ண நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வர. வா. அத்தை, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வாமா. அந்த ஸ்கை ப்ளூ எடுங்க. ஆஹா, அபி தனியா மாடிக்கு போறாளே. இத விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிற வேண்டியதுதான். அபி செல்லம், எப்படிடா இருக்க? அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? யார் இவரு? இப்ப நீ நானும் தனியா பேச போறோம்.
சார் ஆக்சுவலி நான் பக்கத்து ரூமுக்கு போகணும் அட்ரஸ் மாறி திஸ் ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அட்ரஸ் மாதிரி யா உனக்கு எவ்வளோ சொல்லியும் நீ அபி பின்னாடி சுத்துற அபி ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் ஓரமா நில்லு ஓ ஆ. see you later bye டேய் புடிச்சிட்டா சொல்லு ஸ்ரீஜா, மேரேஜுக்கு புடவை எடுக்க வர சொன்னா நீ எங்க போன? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நீ சாரி எடுக்க வராதனால உன்ன மாதிரியே உன் தங்கச்சி இங்க வந்து அத்தை கையால சாரி எடுத்துட்டு இருக்கா. இங்க பாரு, வர வர அவளுக்கு திமிரு அதிகமாயிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணி அவ திமிரு அடக்கு. அப்படியா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. அது வந்து சந்தோஷுக்கு அபியை பத்தி தெரியுமா இல்ல தெரியாதா? சந்தோஷ் ஒருவேளை வேணும்னே தான் இங்க கூட்டிட்டு வந்தானா இல்ல இது வெறும் கோ இன்சிடென்ஸா? அனு ஆ? என்ன யோசனை? கூல் ட்ரிங்க் சாப்பிடு. சஞ்சீவ், அப்ப நான் கிளம்புறேன். ஏய், ஏய், ஏய். எங்க போற அஹ், ஆ? விடு சஞ்சீவ், யாராவது நம்மள பாத்திர போறாங்க. சரி, எதுக்காக என்ன முதல்ல கூப்பிட்ட? ஆ எதுக்கு உன்னை கூப்பிடுவாங்க ஆ சஞ்சீவ், எதுக்கு கதவை சாத்தின? உனக்கு தெரியாது